காரணை பெண்கள் நடத்தி வந்தோம் என்றார் மகாகவி பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி. பெண்கள் பண்டைய காலத்தில் புலவர்களாய் ராணியாய் இளவரசியாய் வாழ்ந்தனர். பிற்காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என பிற்போக்குத்தனம் தலை தூக்கியது. ஒரு இளம் பெண் இரவு நேரத்தில் தனியாக நடந்து செல்லும் நாளே சுதந்திர நாள் என மகாத்மா காந்தி கூறினார். இன்றோ பெண்கள் இரவில் என்ன பகலிலேயே பயந்து நடுங்கி செல்லும் நிலையில் உள்ளனர். பெண்கள் படித்து பட்டம் பெற்று வயல்வெளி முதல் விண்வெளி வரை நுழைந்துள்ளனர். வெக்கப்பட்டு வீணாய் போன பெண் சமூகத்தை ஊத்துகளை பிடுங்கெறிந்து எழுதுகளை கொடுத்து புரட்சி செய்தது. கல்வி என்றால் அது மிகையாகாது. பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெரிளம் பெண் என சங்க இலக்கியத்திலும் பாவை பூவை சுந்தரி கோதரி ஆடவள் என இன்றைய தமிழிலும் எத்தனை பெயர்கள் உள்ளனர். பெண்ணை போற்றாத உலகில்லை, பெண் இல்லாமல் எந்த உயிரும் இல்லை, பெண்ணை பாடாத மொழி இல்லை. அப்படி பெண்ணை பாடாமல் இருந்தால் அது மொழியே இல்லை. பெண் என்பவள் அன்பில் தாயாய் அறிவில் ஆகாயமாய் நட்பில் தோளாய் வெற்றியில் மாலையாய் தோல்வியில் படிப்பினியாய் எத்தனை அவதாரங்கள். திக்கட்டும் மொழி கட்டும் பெண்ணின் குரல் திசையெங்கும் கெடிக்கட்டும் பெண்ணின் உரிமை. நன்றி, வணக்கம்.